Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா லேம் கஃப்தா, அதாவது பார்பிக்யூ ஸ்டைலில் கறியெல்லாம் வச்சு சுட்டு சாப்பிட்றது தான். அது ஒரு அரபிக் ஸ்டைலு. ஸோ இப்போ நம்ம ஊர்லேயும் இது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊர்லேயும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. ஸோ எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் கறி மூட்டை இருக்கும், இல்லைன்னா அந்த மாதிரி மூட்டம் இல்லை கறி ஏதாவது சார்கோல்னு சொல்லிட்டு கடையில் விற்கும். அதை கூட நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி சார்கோல் ரெடி பண்ணலாம். அதை நல்லா ஃபயர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன மேரினேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லேமில் பண்ணுறோம், அதாவது ஆட்டுக்கறியில். ஸோ ஆட்டுக்கறியோடைய போன்லெஸ் வாங்கி இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஆனியன், பார்ஸ்லி, பெல் பெப்பர்னு சொல்லுவோம், அதாவது கொடை மிளகாய், 3 கலரில் உள்ள அந்த கொடை மிளகாய், அதோட பார்ஸ்லின்னு ஒரு இலை இருக்கும், அரபிக்கில் தான் அது ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கும். ஸோ அது இந்தியாவில் கிடச்சின்னா நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்பிக்யூ வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் பண்ணுறோம். கார்லிக், இது ஒரு 4-5 ஐட்டம் மட்டும்தான் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கீவரில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பார்பிக்யூ பண்ணுறோம். பார்பிக்யூ பண்ணுறதுக்கு எப்போதுமே டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த கீமா ரெடி பண்ணும்போது கடையிலே கேட்டிங்க அப்படின்னா லேம் மின்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லேமை வாங்கிட்டு அதை போன்லெஸ் பண்ணி நம்ம வீட்டில் உள்ள மிக்சரில் இந்த மாதிரி கீமாவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கீவரில் அப்ளை பண்ணி வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வேணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபயர் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்கீவரை 1 by 1 அதில் அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓவர் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே குக் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் அந்த மீட்டு ரஃப்பாக இருக்கும். ஸோ கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.